என் அன்பு தமிழ் நண்பர்களே, மீண்டும் ஒருமுறை தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் உங்களை சந்திக்க மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். நாம் இப்பகுதியில் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மக்கள் வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்குறள்களின் கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் என்றும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். குறளின் பொருளையும் கதையின் கருத்தையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய அடக்கமுடைமை அதிகாரத்தில் 6ஆம் குறள், அதாவது இது எண்ணிக்கைப்படி 126ஆம் குறள். இக்குறள் யாவரும் அறிந்த ஒன்று. குறள் என்னவென்றால், ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்புடைத்து. இதன் பொருள் என்னவென்றால், ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள வல்லவன் ஆனால் அஃது அவனுக்கு பல பிறப்பிலும் பரம்பரையிலும் காப்பாகும் சிறப்புடையது என்பதாகும். கதையை பார்ப்போம். செல்வ களஞ்சியம் தந்தை, தாய், சேனாபதி, ஜெயலட்சுமி படங்கள் முன்னின்று அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். சேனாபதி காலம் பிரிட்டிஷார் ஆட்சி காலம். தந்தை ஜமீன்தாராக இருந்து இங்கிலீஷ்காரன் இந்திய தனக்காரர்களுக்கு தரும் சர், திவான், பகதூர் பட்டங்களுக்கு ஆசைப்படாமல், அதே சமயம் கோபம் தாமல் இங்கிலீஷ் ஆட்சி மேல் கொட்டாமல் சாமர்த்தியமாக தன் ஜமீன் ஏழை குடும்பங்களுக்காக அரசிடம் தேவையான சலுகைகளையும் தன் ஜமீன் உதவிகளையும் செய்தவர். சேனாபதி பதட்டமின்றி ஜமீன் நிர்வாகம் செய்ததால் நல் சேனாபதி என்று அக்காலம் போற்றப்பட்டவர். பலர் தயாராக இருந்தும் பெண் தர தன் ஏழை மாமன் மகள் ஜெயலட்சுமி அழகு குறைவு காரணமாக திருமணம் ஆகாததால் பண்புடன் விரும்பி ஏற்றவர் அவர். சேனாதிபதி சுதந்திர போராட்டத்தில் 1 முறையும் சிறையும் சென்றவர். யமீனின் செல்வத்தில் பெரும் பங்கு அக்கால சமுதாய ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்ப பலருக்கும் பலவிதமாக பயன்பட்டது. ஆன்மீக பற்றில் ஜெயலட்சுமி ஏற்ற விரதங்கள், பட்டினிகளில் தாமும் ஏற்றவர் சேனாபதி. இருவரின் அடக்கமும் பக்தியும் பண்பும் பல ஜமீன் பிரச்சனைகளை தீர்க்க உதவியதாக செல்வ களஞ்சியம் தன் மகன் சந்தோஷிடம் கூறியுள்ளார். செல்வ களஞ்சியத்தின் தந்தை சேனாபதி ஏற்படுத்திய ஆடை மில் இப்போது 10,000 தொழிலாளருடன் பிரம்மாண்டமாக வளர்ந்துள்ளது. என்ன பலமான யோசனை என்று செல்வ களஞ்சியம் மனைவி ராஜலட்சுமி கேட்க, ஒன்றுமில்லை, அப்பா கால நினைவு வந்தது, பார்த்தேன் என்றார். சரி, டயபெட்டிக் டயட்டடி, வாங்க சாப்பிடலாம் என்றாள். எனக்கு தான் டயபெட்டிஸ், நீ ஏன் அந்த பத்திய உணவை சாப்பிடுகிறாய் என்று அவர் கேட்க, அது சரி, எனக்கு மட்டும் என்ன டேஸ்ட் வேண்டியிருக்கு, உட்காருங்கள் சாப்பிடுவோம் என்றாள். சாப்பிட்ட பின் புத்தம் புதிய அப் டு டேட் செல்போன் ஒன்றை கொடுத்து, உங்க மகன் சந்தோஷ் ஆசையாக தனக்கு வாங்கி கேமரா ஹை கிளாஸாக உள்ளதால் அப்பா போட்டோ எடுப்பில் ஆர்வம் உள்ளவர் என்று உங்களுக்கு கொடுத்துள்ளான் சந்தோஷ் என்றாள். அப்போது அங்கே வந்த சந்தோஷ் மனைவி சௌமியா மருமகள், மாமா, நேற்று மில்லில் லேபர் பிரச்சனையை சந்தோஷ் அவர்களுடன் கலந்து பேசியுள்ளார். பொறுமையாக இருந்ததால் பாதி பேர் ஒத்து வந்துள்ளனர், மீதி பாதி பேரிடம் ஒத்து வந்தவர்கள் பேசி வருகிறார்கள். இன்றும் பேச்சுவார்த்தை இருக்கும். சந்தோஷ் நேற்றே தொழிலாளர் குவார்டர்ஸ், சேம நிதி, பண்டிகை கால நிதி உதவி, மருத்துவ சலுகைகள் பற்றி விரிவாக பேசியுள்ளார். உலக பொருளாதார நெருக்கடியால் விலைவாசிகளால் மில் பாதிக்கப்பட்டுள்ளதை விவரமாக கூறியுள்ளார். அவரை பார்த்துக் கொள்வார், நீங்கள் போக வேண்டாம் என்றால். செல்வ களஞ்சியம், இல்லையம்மா, நான் போனால் பிரச்சனை முடிந்துவிடும், நான் உண்டாக்கிய மில் என்று கூறி செல்வ களஞ்சியம் புறப்பட்டார். ராஜலட்சுமி செல்வ களஞ்சியம் கைகளை பிடித்துக் கொண்டு செல்போனும் கொடுத்து பத்திரம் என்று சொல்ல அவளுக்கு தைரியம் தரும்படி அவரது கைகளை அழுத்திவிட்டு காரில் புறப்பட்டார். பணக்கார அழகான மாமா பெண்ணை விட்டு படிக்காத குணவதியான ஏழை ராஜலட்சுமியை செல்வ களஞ்சியம் மணந்தது. வாழ்வு அமைதியாக, வசதிகள் நடுவே எளிமையாக இனிமையாக செல்வது அவருக்கு பிடித்திருந்தது. சௌமியா கணவன் சந்தோஷுக்கு போன் செய்து உடம்பு பிட்னஸுக்கு செல்லும் வாக்கிங் கேன்சல் செய்து, லால் பகதூர் சாஸ்திரி சொன்னார், சங்கராச்சாரியார் சொன்னார் என்று இன்றைக்குள்ள விரதத்தை விட்டு பதட்டமாக உள்ள லேபர் பிரச்சனையை உணவு எடுத்துக்கொண்டு
களைப்பில்லாமல் கவனியுங்கள். உங்களுக்கு பதில் நான் விரதம் இருந்து கொள்கிறேன். அப்பா அங்க வருகிறார், நானும் வருகிறேன், பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். டிரைவர் வண்டி ஓட்ட செல்வக்கலைஞியும் புது செல்போனில் சாலை காட்சிகளை வீடியோ எடுத்த வண்ணம் செல்ல மில் வந்தது தெரியவில்லை. மில் கேட் அருகே பணியாளர்கள் ஒருவரையொருவர் ஒத்துப்போனவர் ஒத்துப்போகாதவரிடையே பயங்கர கலகலப்பு. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருந்தனர். செல்வக்கலைஞன் செல்போனை மேல் பாக்கெட்டில் போட்டு அங்கே ஓடினார். தடி, சைக்கிள் செயின், இரும்பு குச்சி என்று ஆயுதங்கள் இருந்ததால் இவர் குறுக்கே பாய்ந்து புகுந்து அவற்றை பிடுங்கி எரிய எதிர்த்தவர்களை தள்ளச் செய்தார். அப்போது அவர் அருகே இருந்த ஒருவன் தலையில் அடிபட்டு இரும்பு கோலுடன் சரிய இவர் அவனை தாங்கி பிடித்து கோலை பிடுங்கி சத்தம் போட்டார். சந்தோஷ் போலீசுடன் வர கலகம் அடங்கியது. ஆனால் காட்சிகள், சாட்சிகள் செல்வக்கலைஞியம்தான் தாக்கினார் என்று வர போலீஸ் விசாரணை நடந்து வந்தது. அடிபட்டவன் இறக்க பிரச்சனை பெருசாகியது. அன்று மில்லுக்கு வந்த சௌமியாவும் கோபப்பட்ட தொழிலாளர்கள் தாக்க முற்பட்ட போது அவள் லேபர் பிரச்சனை முடிக்க சந்தோஷிடம் கலந்து வந்துள்ளதாக சொன்னதால் அவள் தப்பித்தாள். இதையெல்லாம் அறிந்த செல்வக்கலைஞியம் வேதனையுடன் வீட்டில் ஓய்வு எடுத்தார். ராசி இல்லை என்று செல்போனை சந்தோஷிடம் தர அதை பரிசோதித்த போது செல்வக்கலைஞியம் வீடியோ அணைக்காமல் கலகம் நடந்த இடம் சென்றதால் அடிபடும் காட்சிகள் துல்லியமாக இருந்தன. அதில் அடித்தவன் விவரம் தெரிந்தால் போலீஸ் கைது நடவடிக்கை செல்வக்கலைஞியத்தின் மீது இல்லாமல் போனது. செல்வக்கலைஞியம் தந்தை சேனாபதி, தான், மகன் சந்தோஷ் என 3 பரம்பரையினரும் கடைபிடித்த அடக்கம், ஒழுக்கம், பண்பு காத்தது, செல்வம் நிலைத்தது என்று கூறினார். மகிழ்ந்தார். யாவரும் மகிழ்ந்தனர். இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, நற்பண்புகள், கலாச்சாரம், பிறருக்கு உண்டானவற்றை செய்வதில் யாவற்றிலும் ஒருவர் ஈடுபடும் பொழுது அவருடைய அந்த நற்செய்திகள் வரும் பலன்கள் பரம்பரையாக தொடரும் என்பது நம் கலாச்சாரத்தின் அடிப்படை நம்பிக்கை. இதனை திருவள்ளுவர் இக்குறளில் கூறுகிறார். இதனையே இக்கதையிலும் நாம் கூறியுள்ளோம். இத்துடன் இக்கதை முடிகிறது. வேறொரு குரலுடன், பொருளுடன், கதையுடன், கருத்துடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம். சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் கருத்துக்களும் பொருளும் படங்களும் ஆவும் கற்பனையே, எதையும் யாரையும் குறிப்பிடுவன அல்ல. இவற்றை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்த கேட்டுக்கொள்கிறோம். மனங்கவர் முறைகளால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி விடை பெறுகிறோம். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.